அவரை சந்தோஷமாய் கூப்பிடுவோம், மகிழ்ச்சியோடு கூப்பிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு மத்தியிலே விலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு மத்தியிலே விலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க யார் யாரின் உள்ளத்தில் வர வேண்டும் என்று கெஞ்சினீர்களோ ஒவ்வொரு உள்ளத்தில் வருவது மட்டுமல்ல. நன்றி, நன்றி, நன்றி இயேசு சுவாமி. கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. தேவன் உங்களை மாற்றுகிறார். தம் பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இருதயத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார். இருதயத்தை தலைகளாக மாற்றுகிறார். இருதயத்தை தலைகளாக மாற்றுகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர். பழைய நாட்களை மறந்து விடுங்கள். பழைய நாட்களை மறந்து விடுங்கள். பழைய நாட்களை தயவு செய்து மறந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் இங்கு நின்று உலாவிக் கொண்டு இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். பலர் அவரிடம் மன்னிப்பு கேட்டு அழுகிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் எனக்கு சொல்கிறார், பலர் உண்மையில் மனஸ்தாபப்பட்டு ஐயோ நான் இப்படியெல்லாம் புலம்பி விட்டேனே, இப்படியெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் பேசிவிட்டேனே என்று புலம்புகிறீர்கள். தேவன் உங்களுக்கு மன்னிக்கிறார். தேவன் உங்களை எல்லா குறைகளிலும் இருந்து விடுதலை செய்கிறார். மறந்தே போகும், குற்றங்களை மறந்தே போகும். என் அன்பு சகோதரி ராஜம்மா, ராஜம்மா, திரும்ப 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 உன் பெயர் எனக்கு முன்பதாய் வருகிறது. வாழ்க்கையின் கஷ்டத்தை தாங்க முடியாமல் நான் செத்து போனால் எவ்வளவு நலமாய் இருக்கும் என்று புலம்புகிற அன்பு சகோதரி ராஜம்மா, தேவனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் புதிதாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். புதிதாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். புதிதாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு சகோதரன் நடராஜன், நடராஜன், நீங்களும் அதே விதமாகத்தான் புலம்புகிறீர்கள். ஐயோ எனக்கு நம்பிக்கை இல்லை, ஒரு விதத்திலும் எனக்கு சந்தோஷம் இல்லை. வீட்டிற்கு போக வேண்டும் என்றால் ஏன் போக வேண்டும் என்று இருக்கிறது. என் வீட்டிலே ஒரு மனம் இல்லை, வீட்டிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. என்னாலும் அவளுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. யாரும் என்னை மதிப்பதும் இல்லை. எதற்கு நான் வாழ வேண்டும் என்று புலம்புகிற அன்பு தம்பி நடராஜன், இயேசு உங்கள் அருகே தோன்றுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். மட்டுமல்ல, ஈரலில் ஒரு பலவீனம் இருக்கிறது. ஈரல் பலவீனமான ஈரல். கிறிஸ்துவை தவிர யாராலும் அதை சுகமாக்கவே முடியாது. இப்பொழுது கிறிஸ்து உங்களை குணமாக்கி கொண்டு இருக்கிறார். நடராஜன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஈரலை குணமாக்கி கொண்டு இருக்கிறார். புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். தேவன் உங்கள் மனைவியும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அன்பு சகோதரி சாரதா, உன்னுடைய எதிர்காலத்தை தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். இயேசு பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். எந்த